ஒன்று சாலையில் அந்த ஓரத்தில் நில்லு, இல்லை இந்த ஓரத்தில் நில்லு. இந்த காலையில இருந்த உடனே என்ன நினைப்பாரு, நாம் தாவேக்கா கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. சாயந்தரம் போயிட்டு என்ன நினைப்பாரு, இல்லை தாவேக்கா எனக்கு ஒத்துழைப்புறதுல இருக்குது, அதனால நான் திமுக கூட்டணியில இருந்தா எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். தாவேக்கா ஆட்சி வீழ்த்துறதுக்கு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போட்டு என்னை முதலமைச்சர் ஆகிறதுக்காக முடிவு பண்ணாங்க. அந்த முடிவு இப்பயே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம பேசணும். என்னன்னா, அரசியலில் ஒரு நிலைப்பாடு எடுத்தா அந்த நிலைப்பாட்டில் ஒரு கரெக்டான நிலையில் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, சமீபத்தில் திருமாவளவன் அவர்களை பேட்டி அளித்ததை பற்றி தான் சோசியல் மீடியாவில் வைரலாக பேசியிருக்கு. இவருக்கு இப்படியும் பேசுவாரு அப்படியும் பேசுவாரு, எதுக்காக பேசுறாரு, உள்நோக்கத்தில் பேசுறாரு அப்படின்ற விஷயம் நிறைய சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு திருமாவளவன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பிடிக்கும். ஒரு சமூகத்தை காக்கணும், தமிழ் மக்களை காக்கணும் அப்படின்ற விஷயத்துல அவர் பேசுறது, அவர் குரல் கொடுக்குறது எனக்கு கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில அரசியல்ல உள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் அவர் பேசுற விதங்கள்ல சில கருத்துக்கள் நாமளும் பேசுற மாதிரி தான் தோணுது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமாவளவன் ஒண்ணு திமுக கட்டிரு, இல்லைன்னா தாவேக்கா கட்டிரு இல்லையா, ஏதோ ஒரு நிலைப்பாட்டுல அமைதியா இருக்கணும். மீடியால பேசும்போது அவங்க தாவேக்கா கூட இருக்கும்போது ஒரு பேச்சும், தனிப்பட்ட முறையில் ஒரு பேச்சும், அதுக்கப்புறம் ஒரு பேச்சும் பேசுற மாதிரி தான் இருக்கு. இப்போ என்னன்னா, அவரே தனிப்பட்ட முறையில நான் தாவேக்கா கூட்டணியில தான் இருக்கிறேன், கூட்டணி அமைச்சு நான் செயல்பட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. திமுக என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, இவரை வச்சுதான், திருமாவளவனை வச்சுதான் சோபா மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு சோபாக்காக பாத்தீங்கன்னா கட்சி தவிட்டு போயிட்டாங்க, இவங்களாம் ஒரு நிலைப்பாட்டில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரியான விமர்சனங்கள் யார் வச்சிருக்காங்க, முன்னாள் துணை முதலமைச்சர் இப்ப எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களும் அந்த விஷயத்த பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பேசும்போது என்னன்னா, யார பேசுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பேசும்போது நீங்க ஒண்ணு திமுக கிட்ட இருங்க, நான் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது, ஒண்ணு தாவேக்கா கிட்ட இருங்க. இதுல ஒரு பக்கம் இருக்கணும், ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால். இந்த மீம்ஸ் எல்லாம் நேத்து கூட ஒன்று பார்த்தேன். அந்த மீம்ஸ் உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பா இந்த வீடியோல நான் அட்டாச் பண்றேன். இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால் வச்சுட்டு திருமாவளவன் செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வைகோ பேசுறாருங்க. வைகோ ஒரு அரசியல் கட்சியை நிலைப்பாட்டை இப்படி பேசலாமா? இதுக்கு முன்னாடி தான் தாவேக்கா கூட்டணி அமைக்கலாமா, என்ன பண்ணலாம், நிலைப்பாடு என்ன, நம்மளோட கோட்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அதுல கலந்துக்கிட்டாங்க. நாங்கள் தாவேக்கா ஆட்சியை ஒருபோதும் கலைக்க விட மாட்டோம், கவிழ்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் பேசினாரு. சரி, பேசுறப்ப ஒருவேளை கூட்டணி அமைச்சர் வச்சிருக்காங்க, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இத்தனை வருஷமா ஜெயிச்ச எம்எல்ஏ எம்எல்ஏ தான் இருக்கணும், எம்பி எம்பி தான் இருக்கணும். அடுத்த லெவல் நம்ம கட்சியை வளர்க்கணும், நம்ம கட்சியில் பயணிக்கிறவங்க ஒரு அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. தாவேக்கா கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இதனால் போயிருக்கிற நல்ல வரவேற்க விஷயம், நல்ல விஷயம். இந்த விஷயத்த நம்ம கேட்கும் போது பரவல்ற ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சோம். பட் இப்ப சோசியல் மீடியால பேசுறதாகட்டும், நீங்களே பேசுறதாகட்டும், நான் திமுக ஆட்சியில தான் தொடரும், ஒருவேளை மறந்துட்டு பேசுறாரா இல்ல பேசணும்னு பேசுறாரா, என்ன நினைச்சிட்டு பேசுறாருன்னு தெரியல. இன்னொன்னு விஷயம் சோசியல் மீடியா இன்னொரு பரவிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆயிருக்கணும், தாவேக்கா ஆட்சி வீழ்த்துறதுக்கு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போட்டு என்னை முதலமைச்சர் ஆகிறதுக்காக முடிவு பண்ணாங்க. அந்த முடிவு இப்ப இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இல்லையா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல தான் பேசுறாருன்றது என்னோட கருத்து. ஒரு பக்கம் எடப்பாடியார் நான் ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 47 எம்எல்ஏ வச்சுட்டு அவர் பேசினாரு. ஒரு பக்கம் 2 எம்எல்ஏ வச்சுட்டு நீங்க நான் முதலமைச்சர் ஆகணும், 2 பேர் எனக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா ஆயிருந்தா சந்தோஷம். ஏன்னா ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் 2 எம்எல்ஏ வச்சுட்டு ஒரு முதலமைச்சர் ஆனது ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரம். அது நீங்க கிடைச்சிருந்தா ஓகே. இப்ப இருக்கிற சூழ்நிலையில தாவேக்கா கூட்டணி அமைச்சிட்டு தாவேக்கா பொறுப்பு எடுத்துக்கிட்டு தாவேக்கா ஆதரவு கொடுத்துட்டு இப்போ நீங்க செயல்படுறது பாத்தீங்கன்னா, மற்ற கட்சிக்காரங்களாம் இல்லாம பொதுமக்களே உங்களை என்னப்பா இவர் ஒரு பேச்சை பேசுறாரு, நாளைக்கு ஒரு பேச்சை பேசுறாரு, நான் எந்த செயல்பாட்டுல செயல்படுறது. இன்னைக்கு சாயந்தரம் காலையில இருந்தவொடனே என்ன நினைப்பாரு, நாம் தாவேக்கா கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. சாயந்தரம் போயிட்டு என்ன நினைப்பாரு, இல்ல
தாவைக்க வந்து எனக்கு ஒத்துழைப்புறதுல இருக்குது, அதனால வந்து நான் வந்து திமுக கூட்டணியில இருந்தா எனக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறது. உங்களோட மனநிலை தான் என்ன, உங்களோட அரசியல் நிலைப்பாடு தான் என்னன்றத தெளிவா சொல்லுங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி பேசும்போது வந்து நிறைய விஷயங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் சரியான முடிவே எடுக்க மாட்டாருப்பா, இப்பதான் எடுக்கிறாரா அப்படின்ற அளவுக்கு பேசுது. வைகோலாம் பேசுற அளவுக்கு உங்களோட கட்சியோட நிலைப்பாடு இருக்கு. சீமான் அவர்கள் சொன்ன மாதிரிதான், ஒண்ணு அந்த பக்கம் நில்லு, இல்ல இந்த பக்கம் நில்லு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்ல போற மக்களே. கண்டிப்பா வந்து உங்களோட நிலைப்பாடு என்னன்றது மக்களுக்கு பொதுவெளியில தெரிவிக்கணும். தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்தடுத்த உங்களோட கட்சியோட பணிகள், கட்சியோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். உங்களோட அமைச்சரும் நல்லா சிறப்பா செயல்படுறாரு. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். காணொலிகளை பார்த்துட்டு இருக்கிறேன். அரசு வந்து தவறு செஞ்சா நீங்க வந்து கண்டிப்பா குரல் பேசலாம். இதை எதிர்த்து தவறுக்குது சுட்டி காட்டலாம். இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்கு. இங்க சுட்டி காட்டினா நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல சுட்டி காட்டினா வந்து நம்ம இது விளைக்கிறவாங்களோ, நம்ம வந்து திமுக எங்க போறது நிலைப்பாடு, எப்படி அதிமுக போக முடியாது, திமுக கிட்ட தான் போக முடியும், அதனால திமுக இப்பயே ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வச்சுக்கலாமா அப்படின்ற நிலைப்பாடு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பொறுத்து பார்க்கணும். நிறைய பேர் வந்து உங்களோட கருத்து கண்டிப்பா சொல்லுவீங்க. அது என்ன கருத்து இருந்தாலும் சொல்லுங்க. நல்ல கருத்தா இருந்தா வரவேற்கத்தக்கதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.